Can you please do a SWOT analysis of yourself or your business opportunity அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் இந்த ரீல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ SWOT analysis is nothing but strength, weakness, opportunity and threat. ஒரு சார்ட்ல நீங்க சர்க்கிளை வரைஞ்சிட்டு 4 குவாட்ரண்டா பிரிச்சுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதோட ஸ்ட்ரென்த், அதோட வீக்னஸ், அதோட ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதோட த்ரெட். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எங்கெல்லாம் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு டு க்ரோ, அதை தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றோம். த்ரெட் அப்படின்னா உங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் ஆபத்து வரலாமோ அதெல்லாம் த்ரெட் அப்படின்னு சொல்றோம். வீக்னஸ்னா உங்களோட பலவீனங்கள், ஸ்ட்ரென்த் அப்படின்னா உங்க பலங்கள். ஸோ உங்க குவாட்ரண்ட்ல நீங்க உங்களை பத்தியே எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். ஸ்ட்ரென்த் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. உங்களோட பலவீனத்தையும் உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் சேர்த்து இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறீங்கன்னு எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட ரொம்ப கிளியர் வியூ கிடைக்கும். இந்த டிப்ஸ் வச்சு ஸ்வாட் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அ பெட்டர் வியூ பாயிண்ட். ஈஸியா இன்டர்வியூவும் கிராக் பண்ணலாம், உங்க பிசினஸையும் கிராக் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை பற்றியான ஸ்வாட் அனாலிசிஸ் உங்களால் பண்ண முடியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீ யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கண்டிப்பாக என்னோட பேஜில் ரீஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் வீடியோக்கு என்னோட பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய் மக்களே.